ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலோ சர்வைவல் வேர்ல்டோட பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் லாஸ்ட்டாக இதே மாதிரி தான் கைஸ் விட்டுட்டே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுக்கே ஜாயின் ஆகலை, இப்போ தான் ஆகிருக்கோம். ஸோ இந்த தாட்டி நம்மளோட ஹவுஸோட ஃபுல் ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, எதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்கிட்ட குறைஞ்சிருச்சு கைஸ். ஸோ வந்து நான் மைனிங் போயிட்டு வரேன். மைனிங் மீன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஒரு 2 ஸ்டாக் இல்லை நான் 1 ஸ்டாக் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ப்ரோ, நான் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்ளிங்கு கீழே எனக்கு நிறையாது கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள் 29 2 ஆப்பிள் அந்த ஸ்டிக்கும் கிடச்சிச்சு கைஸ். எவ்வளோ இது நம்ம போன தாட்டி வெட்டி வச்சுட்டு போனோம்ல, அதுதான் கைஸ். இதெல்லாம் நிறைய இந்த சாப்ளிங்கெல்லாம் நம்ம வீடு பக்கத்தில் எங்கேயாச்சும் நட்டி வச்சிடலாம். ஸோ நம்ம ஈஸியாக அப்புறமேட்டு மரத்தை வெட்டிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, இப்போதைக்கு 34 தான் கைஸ் கிடச்சிருக்கு. நான் இன்னமும் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ இன்னும் 2 தான் கைஸ் ஃபைனலாக. சோபாடா ப்ரோ, கரெக்டாக ஒரு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 ஆக்ஸு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அது ஏற்கனவே உடையிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு கைஸ். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. இந்த இருக்குது ப்ரோ. ப்ரோ நமக்கு 30 ஸ்லாப்பிங் கிடச்சிருக்கு. சாப்ளிங் வாய் வளருது கைஸ். ஸோ ஓகே, இப்போதைக்கு நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னென்னு தெரில, வாய் ரொம்ப வளருது. ஸோ இப்போதைக்கு நம்ம குக் பண்ணிடலாம் கைஸ். ஏற்கனவே குக் பண்ணது இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிடலாம், பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இதை போட்டு வச்சிடலாம் கைஸ். இது வேகட்டும். இப்போதைக்கு நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்றலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ப்ரோ 4 ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ ரொம்ப பெருசாக கட்டிட்டேன் போல், அப்படி இப்படின்னு சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பித்து விட்டாச்சு கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கைஸ் இது வந்து இன்னமும் தொடரும். ஸோ இல்லைன்னா நான் பாட்டு விட்டுட்டு போயிடுவேன். பார்த்துக்கோங்க, ஒழுங்காக லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்போனா தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் கைஸ் இந்த சோலோ வேர்ல்டு பாட்டே வரும். ப்ரோ ரொம்ப தள்ளி அங்கிட்டு கட்டிட்டேன். சரி ஓகே, இதை உடச்சி வச்சிடலாம். கீழே போய் எப்போயாச்சும் போகும்போது அப்படியே கலெக்ட் ஆயிரும். ப்ரோ இப்போயே ஆயிடுச்சு. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி கட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் நம்ம கிளாஸ் போட போகிறோம் கைஸ். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல டிசைன் தான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் எந்த வீடியோவை பார்த்துலாம் ஒன்றுமே கட்டலை கைஸ். நானே ஏதோ ஒரு டிசைனில் பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா வருமானு தான் தரல. ஸோ ஓகே, வி கேன் ட்ரை அவர் பெஸ்ட்டு கைஸ். ஸோ இப்போதைக்கு நான் என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம போயிட்டு சூப்பரு. இப்போ நம்ம போயிட்டு தூங்கலாம் கைஸ். தூங்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இது டே 5ன்னு நினைக்கிறேன். இப்போ தூங்கி எழுந்திரிச்சா டே 5 தால தெரில. நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ கைஸ், திரும்பி பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு, திரும்பி கீழே விழுந்தாச்சு கைஸ். இந்த இடத்துலையும் அதே மாதிரியே போட்டேன் கைஸ். இப்போ வந்து இந்த கார்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நார்மல் வுட்டு வைக்கணும். நான் மறந்துட்டேன் கைஸ். ஸோ வந்து அதுக்கு நம்மகிட்ட வுட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நட வைக்கலாம் கைஸ். இப்போ இது வந்து பெருசாகி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகே, க்ரீப்பரு டே மோசமான ஆள். போன பாட்டில் எப்படி வீடை வெடிக்க விட்டாங்க. இவனை அப்படியே வெடிக்க விடாமல் அவுட் ஆக்கணும். வாங்கிக்கோ சூப்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு வச்சு இப்போ வந்து நான் பிளான்ஸ்லாம் நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். லாஸ்ட்டு 2 மரம் நட்டியாச்சு கைஸ். நீங்கள் அதை வளர்ந்தக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் எங்கெல்லாம் நட்டியிருக்கேன்னு. இப்போதைக்கு போய் காட்டலாம், அது வளர்ந்தக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். ஸோ ஓகே, இப்போ இந்த பசிக்குது, சாப்பிட்றலாம். இப்போ வந்து நம்ம சாண்டை மைன் பண்ணி அதை வேறு உருக வைக்கணும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வுட்டெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஸோ கொஞ்சம் தாங்க தேவைப்படும். இங்கே 2 கிடக்குது. ஸோ கொஞ்சம் தாங்க தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவ்வளோ தூரம் போகணும். சரி வேறு என்ன பண்ண. ஓகே கைஸ் போயிட்டு வரேன். கைஸ் நான் வந்து ஒரு 23 கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதே போதும் கைஸ். ஸோ வந்து நம்ம வந்து இதெல்லாம் போயிட்டு அங்கே இந்த மாதிரி கார்னர்லலாம் வச்சிடலாம் கைஸ். ஸோ ஓகே வாங்க போயிடலாம். அது போய் வச்சிடலாம் கைஸ். அப்புறம் நான் எல்லா கார்னர்லையுமே வச்சுட்டு இது மாதிரி ஷேடும் கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மேலே நான் எல்லா சைடுமே வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த எஜ்ஜு அந்த எஜ்ஜு எல்லா சைடுமே வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸ்க்குமே பண்ணியாச்சு. ஸோ இந்த எட்ஜஸ்க்கெல்லாம் பண்ணலாமான்னு எனக்கே தரல. ஸோ ஓகே பண்ணலாம். ஆனால் பிளாக் 3 தான் வச்சுருக்கு. ஸோ பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 30 எடுத்துகிட்டு வரேன் கைஸ். கைஸ் இப்போதைக்கு இங்கே ஒரு 31 எடுத்திருக்கேன். நைட் ஆயிடுச்சு. மழை வேறு ரொம்ப பெய்யுது கைஸ். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓகே இப்போ டக்குன்னு போய்ட்டு பெட்டில் படுத்துடுறேன் கைஸ். அதனால எனக்கு வாய்ஸ் உங்களுக்கு நல்லா கேட்கும். ஓகே இது 6th டேவோ 7th டேவோ கைஸ் இன்னமும் மழை விடலை. ஸோ ப்ரோ சொல்லி வாங்கி மூடுறக்குள்ளமாக விட்டுருச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் நான் மாற்றிடுறேன் கைஸ். இந்த ஒரு எட்ஜஸையும். ஸோ ஓகே ப்ரோ ஸ்பைடர் அவன் பாட்டு இருந்துட்டு போகிறான் மீன்ஸ் அப்புறமேட்டு அவனை காலி பண்ணிடலாம் கைஸ். சரி ஓகே கைஸ் நான் இந்த இடத்துலலாம் இந்த எட்ஜஸ்லேயும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது மேலே ஏற யூஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே இதை அப்படியே உடச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து நடுவில் இங்கிட்டலாம் ஸ்பேஸ் விட்ருக்கோம்ல கைஸ். வேறுங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலலாம் இந்த இடத்துலலாம் கிளாஸ் வைக்கலான்ற மாதிரி இருந்தாங்க கைஸ் ஒரு ஐடியா. அதுக்கு வந்து இந்த சாண்டை வந்து ஃபர்னன்ஸில் போட்டு உருக்குனா நமக்கு கிராஸ் கிடச்சிரும் கைஸ். சரி கிளாஸு கிடச்சிரும். ஸோ நான் அந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ண போகிறேன். அந்த ஒரு ப்ராசஸில் இறங்க போகிறேன் கைஸ். ஸோ ஓகே எப்படியும் அதிகமாக தேவைப்படும். அது ப்ரோ நம்ம வச்ச மரத்தெல்லாம் பார்த்தீங்களா வளர்ந்துருச்சு. அது யார் ப்ரோ? இது யார் ப்ரோ? ஏய் யாரா நீ? ஓ இவனா ட்ரேட் ப்ரோ? எங்கே ப்ரோ அது? ஓ இந்த பொசிஷன் போட்டாங்க கைஸ். இப்போதைக்கு நம்மளால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே இப்போ வந்து நான் சொன்னேன்ல நம்ம வச்ச மரம்லாம் சிலது வளர்ந்துருச்சு கைஸ். ஸோ ஓகே இப்போ அது வளர்ந்துருச்சு. நம்ம வந்து சாண்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டாக் போல் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தாங்க கைஸ் எனக்கு தோணுச்சு என்னென்னா இந்த சாண்டெல்லாம் இப்போ நம்ம உருக்க போட்டுடலாம். அடுத்த ஸ்டாக்குக்கு அப்படியே இது மாதிரி பண்ணலான்றேன். இல்லைன்னா டைம் தாங்க கைஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஓகே இப்போதைக்கு 46 வச்சுருக்கோம். இதில் வந்து ஆகட்டும். நம்ம இன்னமும் போயிட்டு இது பண்ணலாம் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு மேலே எடுத்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேயும் ஃபர்னன்ஸில் போட்டுட்டேன் அந்த ஒரு ஸ்டாக்கு. இங்கே பாருங்கள் 16 கிளாஸ் கிடச்சிருக்கா. இதாங்க கைஸ் கிளாஸுன்றது. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஓகே இப்போ வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நைட் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது. நம்ம இந்த கிளாஸ்லாம் அப்படியே நைட்லேயே இதாயிருமான்னு தான் என்னோட டவுட்டு கைஸ். ஸோ அது வந்து முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நைட் ஆனாலும் இது என்ன நான் சொல்கிறேன்னா இப்போ நைட் ஆனால் இப்போ இதில் 2 தானே இருக்குது. நைட் ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும்ல கைஸ். அப்போ வந்து 30 இது மாறிடுமா? புரியுதா கைஸ் நான் சொல்லுறேன்னு. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதில் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் எந்திரிச்சு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. வந்து அந்த நைட்டு டைமில் நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போல் ப்ரோ. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஜாம்பி இருக்கான். பாருங்க இப்போ எரிஞ்சிட்ருக்கான். ஸோ ஓகே ப்ரோ நம்ம பண்ணியிருக்கிறது உட்டில் அவன் எரிஞ்சு கொளுத்தி விட்டுற போகிறான் வீடை கைஸ். ப்ரோ என்ன ப்ரோ ஆக போகுது? எங்கடா இருக்குது? செவத்தொட்டி போங்க ப்ரோ. முடிச்சுட்டேன். எங்கேயும் தீபத்தில் அப்பாடா ப்ரோ. உட்டில் கட்டிடக்கூடாது போல். ஆனால் வேறு எதில் கட்டுறது? ஸோ ஓகே பரவாயில்ல. அது பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு இங்கே வந்திருக்க கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி மேலே போயிடலாம் கைஸ். ஸோ ஓகே ப்ரோ, அங்கே பாருங்கள் ஸ்பைட்ரு. என்னடா நிறைய பேர் இருக்கீங்க, ஜாம்பிஸை சொல்கிறேன். ஓகே ப்ரோ வரேன் ப்ரோ. கைஸ் இந்த கிளாஸ் எல்லாம் நான் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதெல்லாம் ஃபுல் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நான் இப்போதைக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டேன் ப்ரோ. இங்கே ஒரு கிளாஸ் வைக்கலை, இது நானே இப்போ தான் பார்க்குறேன். அங்கிட்டு கொஞ்சம் இதை பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் சைடு பை சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மிங்கும் பண்ண ஆரம்பிக்கணும் கைஸ். ப்ரோ 29 சீடு நம்மகிட்ட இருக்கா, சூப்பரு. ஃபார்மிங் பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நம்ம எத்தனை நாள் தான் இந்த மாதிரி மட்டன் சிக்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்குது. கொஞ்சம் விவசாயமாக பிளான் பேஸ்டு உணவு சாப்பிடுவோம். அப்படின்னா தான் அது பேர் என்னப்பா நல்லா சக்தியாக இருக்க முடியுங்க. சும்மா தான் சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ அதுக்கு வந்து ஷோ வேணும். அது பேர் என்ன, ஷா ப்ரோ. அது என்ன ப்ரோ, அது விவசாயிக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோ. அது என்னமோ ஒரு மெட்டீரியல் இருங்க, நான் போய் பார்க்குறேன் ப்ரோ. அது ஸ்டோன் ஹோ ப்ரோ, ஹோய் HOEன்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா இது மாதிரி வெர்டிகலாலாம் பண்ண போகிறதில்ல கைஸ். கடலோரமாக இது மாதிரியே பண்ணலான் இருக்கேன். ஸோ ஓகேங்களா, அப்படின்னா தான் நமக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராது, அதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி பட்ட உடனே இந்த கலராக மாறிடுச்சு. இது மட்டும் அது என்னன்னு தெரில. சரி ஓகே, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ப்ரோ. சுகர் கேன்லாம் இருக்குது, இது இன்னமும் வளரட்டும். பின்னாடி பேப்பர் மேக் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நான் பண்ணதுக்கெலாம் இப்போயே சீடையும் போட்டுறேன், ஏன்னா அதுக்கு வேறு கொஞ்சம் டைம் யூஸ் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ நல்லா ப்ரோ, கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு பத்துச்சு. ஸோ ஓகே, இப்போ இப்போதைக்கு இது உடையிற அளவுக்கு நான் பண்ணுறேங்க. உடையிற வரைக்கும். ஸோ ஓகே, பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. இது ரா மட்டன், இந்த குக்கடு சிக்கன் 2 தான் கைஸ் இருக்குது. அடுத்து இதை வேற சாப்பிட குக் பண்ணணும். சரி, இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ப்ரோ நைட் ஆயிடுச்சு ப்ரோ. கிரீப்பர் ப்ரோ இவனை இங்கிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் கைஸ். என்னடா பண்ண ப்ரோ பின்னாடி வேற ஒருத்தன் கைஸ். இவனை வெடிக்க விட்டுறா. அண்ணா எனக்கு சாப்பாடு வேற வேணும். வெடி கைஸ், சூப்பரு, வெடிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம அமைதியாக நம்ம பெட்டில் மட்டும் போய் படுத்துட்டாலே போதும் கைஸ். ப்ரோ கீழே பாருங்க கிரீப்பரு. ப்ரோ மான்ஸ்டர் இருக்காங்களா? எங்கடா இருக்காங்க? ப்ரோ இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ காப்பர் அது மாதிரிலாம் போட்டு வராங்க. இப்போ சாப்பாடு வேற வேணும். இப்போதைக்கு இந்த ஆப்பிள் சாப்பிட்றது ஆபத்துக்கு பாவம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ப்ரோ. பெட்ராக் இது ஸ்கெலிட்டனு. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ப்ரோ. நம்ம அங்கிட்டு பெட்டை தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ. இந்த மான்ஸ்டர்ஸாக இருக்காங்கன்றாங்க ப்ரோ. தூங்கிட்டான முன்னாடியே ஸ்பைடர் வரான், அது வேற விஷயம். ஓகே ப்ரோ, தூங்கிட்டேன். சப்பாடா ப்ரோ க்ரீப்பரு அதுக்கு இதுன்னு இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் முடிச்சாங்க ப்ரோ. ஆக்ஸ் உடஞ்சிருக்கு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணேன் ப்ரோ? நான் இருங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஸோ கைஸ், நான் வந்து ஃபுல்லாமே கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் பண்ண போகிறேன் கைஸ். ப்ரோ அதுக்கு வந்து எனக்கு பிளாக்கு பார்த்தால நான் திரும்பி இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட கிரைண்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சீரியஸாக க்ரியேட்டிவாக இந்த வேர்ல்டுக்குள்ளே போகல கைஸ், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க நம்மளை. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதெல்லாம் ஃபுல் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கைஸ். ஸோ நம்ம வீரோட செகண்ட் மாடி.
இது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கிளாஸ் வந்து முழுசாகவே முடிச்சுட்டேன். அதுக்கு ஊடால நிறைய சம்பவம்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காரணம் என்னன்னு கூட தெரில. ஸோ வந்து ஸ்கெலிட்டன்லாம் வந்தால் நிறைய க்ரீப்பர் 2 க்ரீப்பர் துரத்துச்சு கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பிளாக்கு பத்தாது போலே. ஆனால் உள்ள ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். அதை இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்களா 34 இருக்கா. இது வந்து இப்போ ஓக் பிளான்ஸாக மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து மாற்றியாச்சு கைஸ். அவ்வளோதான், இதே போது 10ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு லைட்டு வேணும் கைஸ். லைட்டு அது டார்ச்சு தாங்க வேணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அயன் தேவை. ஸோ கேவ் மைனிங் போகணும் கைஸ். அயனும் மற்றும் அது என்னப்பா அது என்னது டார்ச் ஸ்டிக்கு அயனு ஸ்டிக்கு தேவை கைஸ். ஸ்டிக்குக்கெல்லாம் பஞ்சம் எல்லாம் நம்ம பாட்டு மேக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அயன் தேவை ப்ரோ. அயனா ப்ரோ? டார்ச்சுக்கு எதுக்கு ப்ரோ அயனு? சாரி கைஸ், அதுக்கு வந்து கோல் தேவை. கோல் தெரியாமல் அயனுன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரோ கரெக்டாக பார்த்தால இன்னும் ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல உடச்சிடணும். நான் இந்த படிக்கட்டெலாம் இன்னும் பெருசாக போடணும். இப்போதைக்கு குட்டியாக மேலே போகிறதுக்கு பண்ணியிருக்கேன் கைஸ். ப்ரோ இங்கே பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு ஒவ்வொரு பிளாக் மட்டும் இங்கே திறந்து வச்சுக்கிறேன் கைஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதே நமக்கு லைட்டு மாதிரி தான். இது மாதிரி நீங்களும் ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ப்ரோ நைட் ஆகி நான் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்படி இப்படின்னு ஏறினேன் கைஸ். ஸோ அதில் போட்டது தான் இந்த பிளாக்ஸ் எல்லாம். சில இது தப்பாகவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம டக்குன்னு தூங்க போயிடலாம். நம்மளோட பெட்டு இங்கே தான் கைஸ் இருக்குது. அப்படியே தூங்கிடலாம். எந்திரிச்சாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இப்படி இருக்காங்க என்ன நேரத்தில் இது வாங்கிட்டு அடி வாங்கிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணணும் கைஸ். என்ன ப்ரோ கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல கோளாறு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து சரிப்படுத்தணும். நான் பாருங்களேன் பார்க்கோர்லாம் கட்டி வச்சுருப்பேன் ப்ரோ. உண்மையிலே நான் பார்க்கோர் தான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இருங்க, இப்போ நான் இதை உடச்சிட்றேன். நான் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இதை கூட விடுங்க, அப்புறமேட்டு யூஸ் ஆகும். சரி விடுங்க. இப்போ இது மாதிரி நான் இந்த பிளாக் ஃபுல்லாக கைஸ் சாரி, மிகவும் சாரி. என்னை தவிர ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் கேட்டிருந்துச்சுன்னா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களா எப்படி பார்க்கோர்லாம் கட்டி வச்சுருந்தேன் இதெல்லாம் ஏறுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஃபுல்லாக அதாவது பேட்ச் ஒர்க் பண்ணணும் கைஸ். ஸோ நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பொருட்கள் எல்லாம் உள்ளக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கைஸ் வந்து நம்ம இப்போ கேவும் தான் கைஸ் மைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டூல்ஸ்லாம் நம்ம பாருங்கள் பேகே நிறைஞ்சிருக்கு. ஸோ நான் இந்த வீடு இன்னமும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணல. மேலே ரூஃப்லாம் போடணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினாக கோல் எனக்கு தான் கைஸ் இப்போ போகிறதே கேவுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு செஸ்ட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அப்புறம் தேவையில்லாத பொருளெல்லாம் இப்போதைக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இடத்த பிடிச்சிட்டு இருக்கு கைஸ். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் உடச்சிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இன்னமும் நிறையா ஃபர்னன்ஸ்லாம் வாங்கியாச்சு கைஸ். இங்கே வந்து இப்போதைக்கு கிராஃப்டிங் டேபிள், இங்கே ஃபர்னன்ஸு. அடுத்து நமக்கு டார்ச் வேணும் கைஸ். நான் டார்ச் இல்லை, அதனால் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இது மாதிரி மேலே ஓட்டு அங்கங்கன்னு போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா தான் லைட்டு கீழே கொஞ்சமாச்சும் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது கைஸ். ஸோ ஓகேங்களா, இப்போ அடுத்த பிளான் நம்மளோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு போடணும் கைஸ். ஏன் ப்ரோ போடுறேன் இந்த ப்ரோ இதனால தான் ப்ரோ நான் போடுறேன். உண்மையிலே இங்கே பாருங்க எத்தனை கிரீப்பர் அங்கே வெடிக்கிறாங்கன்னு. வெடிடா இங்கே பாருங்க ப்ரோ எத்தனை கிரீப்பர். இந்த இதனால தான் ப்ரோ இந்த மாதிரி வந்து அவங்க பாட்டு வெடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸு போடலான்ற ஒரு முடிவில் இருக்குது. ஸோ அது எதுவும் ஜெயில் மாதிரிலாம் அப்படிலாம் போடுறதில்ல கைஸ். எப்படி போடுவேன்னா இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸு பத்தலை ப்ரோ. ஸோ இன்னமும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி தான் கைஸ். இந்த இடத்துல வந்து 3. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேமு ப்ரோ தப்பாக போட்டுட்டேன்.
ஒரு இதாக தப்பாக போட்டுட்டேன். ஆக்ஸ் வேறு பேக்குள்ளே இருக்கும், வேறு எடுத்துகிட்டு சரி நான் முழுசாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ப்ரோ 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 இன்னொரு க்ரீப்பரு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது, எனக்கு கடுப்பாக இருக்குது ப்ரோ. எத்தனை க்ரீப்பரு? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதாங்க டாக்டிக்ஸ். இதை பாருங்கள், யாருக்கிட்ட கேமர்ஸ் கிட்டேவா. ஸோ எத்தனை க்ரீப்பரு, நானும் எத்தனை பேரடா சமாளிப்பேன். இதே இங்கிட்டு வாடா. எத்தனை க்ரீப்பர் கைஸ், இது வரைக்குமே ஒரு 5 க்ரீப்பர் அடிச்சிருப்பாங்க. எங்கிட்ட இருந்து வராங்கன்னே எனக்கு தெரில. ஸோ இருங்க கைஸ், இங்கிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த ஆக்ஸை வேறு எடுத்தணும். டே யாரும் நீங்களா வந்துட்டே இருக்கீங்க. ப்ரோ ப்ரோ நீங்கள் அடிச்சு வெடிக்க விட்றலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சூப்பரு. கன் பவுடர் யாராச்சும் நமக்கு கிடைக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து நிறைய இடத்துல இது மாதிரி நான் பேட்ச் ஒர்க்கு தான் கைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரோ ப்ரோ எத்தனை பேர் ப்ரோ உள்ளே இருந்து வரீங்க? டே நானே இன்னும் வீட்டுக்குள்ளே முழுசாக போய் அனுபவிக்கலடா, அதுக்குள்ளே எத்தனை ப்ரோ ஏன்னா ப்ரோ கீழே இருந்து வந்துட்டே இருக்கீங்க. ப்ரோ ஸ்பானர் இருக்கா ப்ரோ? எனக்கு ஒரு சந்தேகம் ப்ரோ, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கீழே ஸ்பானர் இருக்கா ப்ரோ? ஏன்னா ப்ரோ ப்ரோ நான் மைன் பண்ணேன், அப்போ இது டர்ட் வேணுமேனு பண்ணேன். இங்கே இருந்தாடாடா வரீங்க உடச்சாச்சு, சாரி மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் போட்டுடலாம். டோரு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணேனான்னு தெரில ப்ரோ, பண்ணலை. திரும்பி நான் போய் பண்ணிட்டு வரேன் கைஸ். இது மட்டும் பிரிட்ஜு வுட்டில் பண்ணியிருக்கேன், ஏன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் நான் திரும்பி பேஜர் பண்ணேன். டே யாரா நீங்கள் ப்ரோ? கடுப்பாக இருக்குது ப்ரோ. ப்ரோ அயன் சோடு இருங்க, வந்துட்டு எடுத்துடலாம் ப்ரோ. ஆர்மர்லாம் போட்டிருக்கான் ப்ரோ. ஹெச்பி இல்லை நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான் ப்ரோ. இங்கிட்டே கைஸ் அவுட் ஆகிட்டோம். சோலி முடிஞ்சு ப்ரோ, அவுட் ஆகிட்டோம் ப்ரோ. இப்போ அவனை நம்ம எப்படியாச்சும் போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும். அவனோட அயன் ஸ்வாடு நமக்கு தான் கைஸ், கவலையே படாதீங்க. எங்கே இருந்தார் ப்ரோ? பிக்காக்ஸ் வச்சுட்டே என்ன அசால்ட்டாக எத்தனை பேரை பார்த்துருக்கு ப்ரோ. அயன் ஸ்வாடு கிடச்சிருச்சு ப்ரோ, ஆனால் உடைய போது நிலமையில இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது? ஓகே, இது ஆனாலும் கொஞ்சமாச்சும் யூஸ் ஆகுது ப்ரோ. நம்ம வச்ச இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு கைஸ். ப்ரோ அடுத்து வந்து சொல்ல மாறேன், நம்ம ஹரி ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நான் வந்து ப்ரோ கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோ ப்ரோ, யூஸ் ஆகும் ப்ரோ, டேஸ் பிளேட்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கோ ப்ரோன்னு சொன்னார். அதை நான் ஆனே பண்ணலை வேர்ல்டு கிரியேட் பண்ணும்போது, ஆனால் இப்போ ஆன் பண்ணியாச்சு கைஸ். உங்களுக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹரி ப்ரோ மிக்க நன்றி ப்ரோ. ப்ரோ இருட்டாகுது. ஸோ நம்மளோட அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட ரூஃபை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து நம்மளோட ஹவுஸ் பில்டிங் வந்து ஃபுல்லாக ஒர்க்காக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதாங்க கைஸ். ஸோ வந்து நான் ரூஃபுக்கு என்ன பண்ணுறேன் கைஸ், என்ன பண்ணேன்னு தான் எனக்கு தெரில. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய வுட்டு பிளாக்லாம் தேவை, அது நல்லா தான் கைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கணும். ஸோ நான் அந்த ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் வுட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். ஸோ அதுக்கு வந்து ஆக்ஸ்லாம் நிறைய இது டப்பு டப்புன்னு உடையும். ஸோ கொஞ்சம் நிறைய ஆக்ஸ் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் வெட்டிட்டு வரேன் கைஸ். 3 இது இப்போதைக்கு பண்ண முடியும், 3மே பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, சரி நான் போயிட்டு வரேன் ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா தேனி கூடு, இதை உடச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. ஸோ அங்கே பக்கத்தே போகக்கூடாது. நமக்கு வந்து இந்த மரம் ப்ரோ சாம்பி, இந்த மரம் தேவையில்ல, நமக்கு வந்து நார்மல் மரம் தாங்க தேவை. அது எப்படி சொல்ல, இந்த ஓக் பிளாங்க்ஸ் இருக்குல்ல, அதோட மரம் தாங்க தேவை. ஸோ நான் போய்ட்டு வெட்டிட்டு வரேன். நிறைய இதெல்லாம் கிடைக்கும், ட்ரீஸ் லேம்புன்னு நினைக்கிறேன் என்னமோ ஒரு. ஸோ நான் இதெல்லாம் வெட்டுறேன் கைஸ். கொஞ்சம் ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இதாங்க நினைப்பீங்க, நானாக இருந்தாலும் இதாங்க நினைப்பேன். இப்போ வந்து ஒருத்தர் யூடியூபரை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் பாட்டு மரத்தை வெட்டிட்டு வரேன் ப்ரோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை நான் சீரியஸாக க்ரியேட்டிவ்லாம் போய் எடுக்க மாட்டேன் கைஸ், உட்காந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன் அதெல்லாம் நான் காட்டுற மாட்டேன்னா வீடியோ அப்புறம் லென்த்தாக மொக்கையாக போயிடும்.
ஸோ அதனால தான் கைஸ் நான் காட்டுறதில்ல. ஸோ நான் சீரியஸாக க்ரியேட்டிவாக இந்த வேர்ல்டில் போனால் நானே ஒத்துக்கிருவேன் கைஸ். ஸோ வந்து தப்பாக நினைக்காதீங்கன்னு தான் கைஸ் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து 32 கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட வெட்டிட்டு இந்த இடத்த காட்டுறேன். நான் எங்கெல்லாம் மைண்ட் பண்ணியிருக்கேனோ. ப்ரோ ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட வரப்போகுது. இன்னும் 4 பிளாக் தாங்க இந்த மரத்தில் வந்துடும். ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் 1 பிளாக் வேணும். ஸோ ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, சூப்பரு. ஸோ நான் இந்த இடத்தையே உண்மையிலே நான் கிரேட்லாம் போல கைஸ், நம்புங்க, தப்பாக நினைக்காதீங்க என்ன, ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்றத. ப்ரோ என்ன ப்ரோ இந்த இடத்துல மட்டும் இது மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ஆச்சுன்னு தெரில. ஸோ கரெக்டாக வச்சாச்சு கைஸ், இப்போ சரிபடுத்தியாச்சு. ஸோ ஓகே, வாங்க உள்ளக்கு போய்ட்டு என்னோடய பிளான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். என்னோடய பிளான் என்னென்னா, இந்த இடத்துல வந்து அப்படியே இந்த படிக்கட்டு ரூஃப் போட்டுட்டு இந்த இடத்துலலாம் ஓக் பிளாங்க்ஸ் வச்சு கொஞ்சம் டிசைன், அதாவது மேலே ரூஃப்லேயே கொஞ்சம் போட்டுட்டு, இதான் கைஸ் என்னோடய பிளான். அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் பண்ண ஸ்டெப்ஸ் வந்து பத்தலை. ஸோ நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், முழுசாக பண்ணிட்டு தான் கைஸ் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூஃப், அதாவது படிக்கட்டு ரூஃபை பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு, அதாவது கூரைன்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல தாங்க பாக்கி இருக்குது. ஸோ இதையும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்படி இருக்கா ப்ரோ. நைட் ஆயிடுச்சு, நான் என்ன முழுசாகவே முடிக்கலை. இருங்க நான் தூங்கிடுறேன். அப்புறம் கிரீப்பர் இப்படின்னு நிறைய பேர் வந்துடுவாங்க கைஸ். ஸோ ஓகேங்களா, மழை இன்னும் விடலை, இப்போ விட்டுரும் பார்த்தீங்களா, எப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டுவேன். ப்ரோ இங்கே பாருங்கள், பிரிட்ஜ்வார் மற்றும் பெட்வார் ஸ்கில்ஸ்லாம் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக பிரிட்ஜிங் பண்ணுறேன்னு. இந்த பிரிட்ஜிங்கை பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூஃபெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, உங்களுக்கு காட்டுறேன். டன்டடைன் கைஸ், நல்லா இருக்கா? இருங்க நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், இதாங்க ப்ரோ நம்ம வீடு. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ ஓகேங்களா, இதாங்க ப்ரோ நம்ம ஒரு ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் உள்ளக்க டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணல, இப்போதைக்கு ஸ்ட்ரக்சரில் முடிச்சிருக்கோம் கைஸ். இப்போ வந்து நான் உள்ளக்கெல்லாம் பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணேன் ப்ரோ, எப்படி ப்ரோ கீழே இறங்க, இதுக்கு தான் திறமை வேணுன்றது. கைஸ் நம்மளுக்கு கீழே இறங்கி காட்டுற திறமையா, படிக்கட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ப்ரோ பார்த்தீங்களா அப்படியே. ஸோ ஓகே, அங்கேருந்தே நம்ம பண்ணிட்டு வந்திருக்கேன் கைஸ், அதை வேறு அப்புறமேட்டு உடைக்கணும். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் உள்ளக்க போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கே தெரியாது உள்ளக்க இருந்தது அந்த மேலே பார்த்தா எப்படி இருக்குன்றது. இங்கே லைட்டு வேறு டார்ச்சார் பண்ணணும் கைஸ். இந்த மாடை போட்டு தெரியலாம் ப்ரோ, ஸ்பைட்ரு போட்டு தெரியல. இதே நானே வீடு காட்டலான்னு வந்து பார்த்தா இங்கே பாருங்க கைஸ், அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அப்படி தான் சகஞ்சோம், அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. ஸோ ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு உடச்சிட்டு காட்டுறேன் கைஸ். ப்ரோ பாருங்கள் ப்ரோ, இங்கே பாருங்கள் மேலே இங்கேருந்து பார்த்தா இப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், உண்மையிலே நம்ம கட்டியிருக்க வீடு எனக்கு உண்மையிலே சீரியஸாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. ஸோ கைஸ் பாருங்கள் நம்ம வீடு எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் இத்தனை தாட்டி சொல்கிறேன்னா மறந்துடுவீங்க. ஸோ சும்மா தான் கைஸ், ஒரு ஃபண்ணுக்காக தான். ஸோ நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ வந்து அடுத்த பாட்டில் உங்களை வந்து கூடிய சீக்கிரமே பார்க்குறேன். ஸோ ஹவுஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கலாம் கைஸ், வீடியோலேருந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ ஹரி ப்ரோ சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கோஆர்டினேட்ஸ் ஆன் வச்சுருக்கோம், டேஸ் பிளேடு வந்து ஆனில் வச்சுருக்கோம். ஸோ ஓகேங்களா, இன்னமும் அவங்களாம் டிப்ஸு நமக்கு சொன்னாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சதை கைஸ் சொன்னாங்களா, நம்ம இன்னமும் நல்லா இந்த வேர்ல்டை நல்லா கொண்டு போகலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ். ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பீரை தூக்கிட்டு வரேன், டே யாரா நீங்களா ப்ரோ? இங்கே பாருங்கள் 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பேருமே ஆக மொத்தத்தில் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வீடை உங்களுக்கு வந்து ஃபைனலாக காட்டுறேன். ப்ரோ ஸ்பெக்டேட்டுன்னு ஒரு மூடு இருக்கும், அதுதான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே பறந்து அப்படிலாம் காட்டலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே, அது இருக்கான்னு கூட தெரில, நானாக நினச்சிட்டு இருக்கேன், நானும் தெரில.
ஸோ உள்ளக்க பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் அடுத்த வீடியோவில் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மைனிங் போடுறோம் கைஸ். அதுதாங்க இஸ் த பார்ட் 3. ஸோ வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ பை பாய்.